எண்ணெயை ஊற்றிருக்கேன், கடுகை போட்டிருக்கேன், வெங்காயத்தை போட்டிருக்கேன், பொரியுதுண்ணே. தக்காளி என்ன மிளகாய் இல்லையோ, மிளகாயே கீரி போடணுண்ணே. சரியா? கரம் மசாலாண்ணா, கரம் மசாலா, கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அடுத்து இஞ்சி வெள்ளைப்பூ. சரியா? அந்த அரைச்சி வச்சுட்டு இஞ்சி வெள்ளைப்பூ இஞ்சி எடுத்துக்கிறேன். இஞ்சி வெள்ளைப்பூ அதான் நல்லா இஞ்சி வெள்ளைப்பூ போட்டு நல்லா இஞ்சி வெள்ளைப்பூ போட்டு நல்லா செஞ்ச கலருக்கு வளர்க்கணும்னா நல்லா சிகப்பாக வர்ற மாதிரி இந்த கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும். இல்லை கொஞ்சம்னா மஞ்சள் பொடி கொஞ்சம் சனா மசாலா போடுறேன். அடுத்து சிக்கன் பொடினா சரியா? இது ஆச்சி குழம்பு மசாலாண்ணா, ஆச்சி குழம்பு மசாலா போடலாம் கொஞ்சம்ண்ணா, கொஞ்சம் உப்பு. அது நல்லா அப்படி மசாலாயை போட்டு நல்லா இந்த அப்படி வதக்கணுண்ணா. இந்த அடுத்து கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருக்கு. சரியா? நல்லா கறி சுற்றி நல்லா வரணும். சரியா? கறி இந்த சிக்கன் நல்லா சுருங்கி புதுசாக வந்ததுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். சரியாம்மா? கொஞ்சம் ஊற வச்சு அது நல்லா வெந்து வேறு இப்படி ஒரு 10 நிமிஷம் ஆனால் 5 நிமிஷம் அந்த கொதிக்க விடணுங்களா? கொதிக்க விட்டோன்னா கறி சுருங்கிட்டுல, கறி நல்லா இருந்தால் சுருங்கி கறி நல்லா மசாலாவோட சுருங்கி நல்லா வந்துடுச்சு. சரியா? அப்புறம் இப்படி ஒரு துண்டு கிண்டி விட்டுக்கணும். அப்படி இந்த இப்படி கறி நல்லா இருந்தால் சுருங்கி சின்னதாக வந்துட்டா இந்த மசாலாலாம் நல்லா கறியில் சேர்ந்து நல்லா இருக்குது. அடுத்து புளி கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக புளி தண்ணி என்ன புளி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு தண்ணி. சரியா? இப்போ அப்படி கிண்டி விட்டு நல்லா மூடி வைக்கிற வேண்டியதான். அப்புறம் கடைசியில் உப்பு இருக்கான்னு தேங்காய் இல்லாத சிக்கன் குழம்பு, தேங்காய் இல்லாத சிக்கன் குழம்பு. நீங்களும் தேங்காய் இல்லாத குழம்பு தான் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். சரியா?
சூப்பராக கொஞ்சம் உரப்புள்ள அதுக்கு கொஞ்சம் வத்தப்பொடி சரியா கொஞ்சம்னா ஒரு ஸ்பூன் 15 நிமிஷம் கழித்து இப்போ மூடி திறந்து பார்ப்போம் சரியா திறந்தேன் இப்போ கிண்டி விட்டு பார்ப்போம்ண்ணே நல்லா கிண்டி விட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான் சரியா சிக்கன் குழம்பு ரெடி நல்லா இருக்குது தேங்காய் போடாத சிக்கன் குழம்பு சரியா